ஹே காய்ஸ், வெல்கம் பேக். பிக் பாஸில் இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா நிக்சன் அவர்கள் தான் எவிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளில ரொம்ப பியூட்டிஃபுல்லான நேம் தான் இருக்குது வெளில. அது மட்டும் இல்லை, வினுஷா மேட்டரில் அது பெரிய இஷ்யூ ஆச்சு. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வெளில வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, நிக்சன் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 95 டேஸ் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிக்சன் அவர்கள் அவங்க ஸ்டோரியை சொன்னாங்க அல்லவா, அதுலேருந்து அவங்களுக்கு ஃபேன் பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டு தான் சொல்லணும். பட் என்னதான் ஃபேன் பேஸ் அதிகமானாலும் அவங்க பண்ண ஒரு சில விஷயத்தினால அவங்களுக்கு வந்து ஹேட்டர்ஸ் ரொம்ப அதிகமாக வந்துட்டாங்க. ஸோ வெளில வந்ததுக்கப்புறம் நிறைய இஷ்யூ வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ பிக் பாஸ் விட்டுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வினுஷா மேட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் அது மாதிரி வந்து பண்ணலை, நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்கல்லவா. ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் அண்ட் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க மக்களுக்கு. அப்புறம் ஓட்டு போட்ட மக்களுக்கெல்லாம் நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் நம்ம அர்ச்சனா அவர்களுக்கும் ஒரு சின்ன பஞ்சாயத்து நடந்திருக்கும். ஸோ சொறி வீருன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார் அல்லவா. ஸோ அதெல்லாம் அஃபென்சிவ் வேர்டு. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன்